வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழக அரசியல் களம் தற்போது பரபரப்பின் உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களின் வேண்டுகோளாகவும் இருந்துட்டு இருக்கு. இதுல சமூக வலைதளங்கள்ல பல்வேறு வகையான விஷயங்கள் ஷேர் ஆயிருக்குது. எடப்பாடியை சந்தித்து பேச தயாராக இருக்கிறார் சசிகலா. நிஜமாவா? தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில. சசிகலாவோட அரசியல் நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது உறுதியா தெரியாத நிலையில இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சசிகலா எடப்பாடியை சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். 7 நாட்கள் ரெஸ்ட்டுக்கு பிறகு சசிகலா தீநகர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தற்போது அவர் ஓய்வில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் ஓய்வில் இருந்தாலும் அரசியல் சம்பந்தமான ஆலோசனைகளை ஈடுபட்டு இருக்கிறாரு. நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து பல்வேறு வகையான தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சசிகலாவை பற்றி ஏதாவது ஒரு புதிய செய்தி, தகவல்கள், அனுமானங்கள் நாள்தோறும் மீடியாக்களை வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த தகவல் 2 தினத்துக்கு முன்னாடி தான் வந்தது. சசிகலா கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஜெயில இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல அதிமுகவில் உயிரிழந்த முக்கிய பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள், முக்கிய தொண்டர்கள் இருந்திருப்பாங்க. ஜெயில இருந்து வெளிவந்த சசிகலா அதிமுகவில் உயிரிழந்த தொண்டர்கள், முக்கிய பிரமுகர்கள், தலைவர்களோட வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்ல இருக்காங்களாமா. இதன் மூலமாக நிர்வாகிகளோட ஆதரவை ஒட்டுமொத்தமா பெற முடியும். அது மட்டும் இல்லாம தலைவர்கள் இப்படி பாதிக்கப்பட்டவர்களோட வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்வதனால அவங்களோட செல்வாக்கு உயரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் கருதப்படுகிறது. அந்த லிஸ்ட்ல முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் வீடும் உள்ளதாம். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தாயார் தவறிவிட்டார். இதற்கு மு.க. ஸ்டாலின் கூட வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு, அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா கருதப்பட்டாலும் சசிகலா இந்த மாதிரி செல்லும் போது, இது அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் பார்க்கும்போது சசிகலா மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இதுல பல்வேறு வகையான விஷயங்கள் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வெகு விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற பல்வேறு வகையான தகவல்கள் தெரிஞ்சுக்க கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.